வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றேன். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு கன்னிராசி நேயர்களுக்கான ஆகஸ்ட் மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்களினுடைய பயிற்சி மற்றும் கிரக சேர்க்கைகளானது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பொருளாதார நிலையில் பார்த்தீங்கன்னா பிரச்சனையாகவும், குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக காணப்படாது, பெரிய பாதிப்புகள் என சில பிரச்சனைகளானது தரக்கூடியதாக இருக்க போவதாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒரு பிரச்சனைகள் எப்படி உருவாகுது, அந்த பிரச்சனையிலிருந்து இவர்கள் எப்படி பார்த்தீங்கன்னா அவர்களை காத்துக்கொள்வது, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுட்டே இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க கன்னிராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே போல் உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய திருநாமங்களை மறக்காமல் 3 முறை பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது குறிப்பிட்ட அந்த ஒரு விஷயங்களை மனதார நினைத்து கொண்டு செய்துக்கோங்க. ஆகஸ்ட் மாதத்தில் கிரக நிலைகளினுடைய பயிற்சியானது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதி என்று சிம்ம ராசியில் புதன் வக்ர பயிற்சி தொடங்குகிறது. ஆகஸ்ட் 16ஆம் தேதி என்று சூரியன் சிம்மத்தில் பயிற்சியாகின்றார். ஆகஸ்ட் 22ஆம் தேதி என்று கடகத்தில் புதன் பயிற்சியாகிறார். அதேபோல் ஆகஸ்ட் 25ஆம் தேதி என்று சுக்கிர பகவான் கன்னியில் மாற்றம் செய்யப்படுகிறார். ஆகஸ்ட் 26ஆம் தேதி என்று மிதுனத்திற்கு செவ்வாய் பயிற்சியானது நடக்க இருக்கிறது. அதே போல ஆகஸ்ட் 29ஆம் தேதி என்று கடகராசியில் புதன் பகவான் நேர்மறை நகர்வு ஆகஸ்ட் மாதத்தில் சூரியன் சனியினுடைய சமசத்ம யோகத்தால் உருவாகிறது. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரக பயிற்சிகளும் கிரக நிலைகளும் ஆனது இப்படி தாங்க உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா நடக்க இருக்குது, அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள்லாம் சந்திக்க போகின்றார்கள், இந்த கிரகங்களினுடைய தாக்கங்களானது சாதகமாக பாதகமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கன்னிராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஏமாற்றங்களை தரும் அல்லது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குங்க. தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் உங்களுக்கு யாரேனும் துரோகம் செய்யலாம். வாழ்க்கை துணை அல்லது காதலருடன் பிரிவுகளானது ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இதயம் தொடர்பான பிரச்சனைகளை கொண்டிருந்தால் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும். இந்த மாதங்களில் தொழிலில் எந்த ஒரு மாற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 10ஆம் வீட்டினுடைய அதிபதியான புதன் சுக்கிரனுடன் சேர்ந்து 12ஆம் வீட்டில் அமர்வார். இதனால் வியாபார நடவடிக்கைகளுக்காக பல்வேறு இடங்களை சுற்றி ஓட வேண்டிய நிலைகளானது உங்களுக்கு ஏற்படுங்க. அதேபோல் ஜாதகக்காரர்களினுடைய தங்களுடைய வேலைக்காக ஒரு நகரத்தில் இருந்து இன்னொரு நகரத்திற்கும் வெளிநாடுகளுக்கும் செல்ல வேண்டியும் இருக்கும். சனி இந்த மாதம் முழுவதும் 7ஆம் வீட்டில் அமர்வதனால் தொழில் தங்களுடைய முடிவில் இருந்து முடிவுகளை எடுக்க தொடங்குவார்கள். அவசரப்பட்டால் எதிர்மறையான சூழ்நிலைகளை விளைவிக்கக்கூடிய தவறான முடிவுகளை அவர்கள் எடுக்கலாம். அதேபோல் 5ஆம் வீட்டினுடைய அதிபதியான சனி இந்த மாதம் முழுவதுமே 6ஆம் இடத்தில் பார்த்திங்கன்னா இருப்பார்கள். இது ஒரு வக்ர நிலையில் அமர்ந்து இருக்கும். எனவே உங்களால் முடிந்தவரை கடினமாக உழைக்க வேண்டும். அதிலிருந்து சரியான முடிவுகளை பெற்று தேர்வுகளில் சாதகமான சூழ்நிலைகளை பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாம். சுக்கிரன் 12ஆம் வீட்டில் புதனுடன் அமர்ந்து வக்ர சனியினுடைய முழு செல்வாக்கை இப்பொழுது பெறுவார்கள். செவ்வாய் 4ஆம் வீட்டில் அமர்ந்து 12ஆம் வீட்டை பார்ப்பதனால ஒட்டுமொத்த குடும்ப செலவுகளும் உங்களுக்கு உயருங்க. குடும்பத்தில் சில வகையான செயல்பாடுகள் உங்களுடைய வீட்டில் நிதி செலவினங்களை அதிகரிக்கும். ஆனால் இது வீட்டில் சரியான வகையான மகிழ்ச்சியை பார்த்திங்கன்னா ஏற்படுத்தும். உங்களுடைய வீட்டில் மக்கள் நடமாட்டம் இருப்பதனால வீட்டில் தொடர்ந்து சலசலப்புகள் இருந்து கொண்டே இருக்கும். 5ஆம் வீட்டினுடைய அதிபதியான சனி 6ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதாலும் சூரியன் 5ஆம் வீட்டில் செல்வாக்கு செலுத்துவதாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தினுடைய ஆரம்பம் சற்று பலவீனமாக இருக்குங்க. இந்த மாதம் வீண் மனக்கவலைகளானது நீங்கும். எந்த ஒரு காரியத்திலுமே வெற்றிகளானது பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. ஒதுங்கி இருந்தால் கூட வலுக்கட்டாயமாக எதிலாவது பார்த்திங்கன்னா ஈடுபட சுற்றமும் நட்பும் உங்களை தூண்டுவார்கள். கவனமாக அதை தவிர்ப்பது நல்லது. வீண் அலைச்சல்கள் உங்களுக்கு செலவுகளானது ஏற்படலாம். பயணங்களின் போது எச்சரிக்கையானது தேவை. தொழில் வியாபாரத்தில் மந்த நிலைகள் காணப்பட்டாலுமே வருமானங்கள் சேரும். புதிய முயற்சிகள் காலதாமதமாகவே உங்களுக்கு முடியுங்க. வாடிக்கையாளர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்த்து அனுசரித்து பேசுவது நல்லது.
உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணியை பார்த்தீங்கன்னா கவனிக்க வேண்டியும் இருக்கு. மேலதிகாரிகளிடமும் சக பணியாளர்களிடமும் அனுசரித்து செல்வது நல்லது. மேலுமே குடும்பத்தில் அமைதி ஏற்பட குடும்ப உறுப்பினர்களிடம் நிதானமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. விருந்தினர்களுடைய வருகையும் அதனால செலவுகளும் உங்களுக்கு உண்டாகலாம். வழக்குகளை தள்ளி போடுவதும் பேசி தீர்த்து கொள்வதும் நல்லது. ஆயுதம் தீ ஆகியவற்றில் கவனங்களானது தேவை. மேலுமே பெண்களுக்கு அடுத்தவர்களுடைய பேச்சை கேட்டு எதிலும் ஈடுபடாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். வீண் அலைச்சலும் செலவுகளும் உண்டாகலாம். கவனங்கள் தேவை. கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்களானது கட்டுக்குள் இருக்குங்க. புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் இப்பொழுது சாதகமான பலனையை கொடுக்கும். வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் இருக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்களானது ஏற்படலாம். மாணவர்களுக்கு உயர்கல்வி பற்றிய எண்ணங்களானது அதிகரிக்கும். கூடுதல் மதிப்பெண் பெற படிப்பில் வேகத்தை காட்டுவீர்கள். இந்த ஒரு காலகட்டத்தில் மாணவர்களுக்கு படிப்பானது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தானும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், தன்னுடன் பழகுவோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணங்களானது இப்பொழுது மேலோங்கி காணப்படுங்க. நிதானமாக பேசுவது உங்களுக்கு காரிய வெற்றிக்கு பார்த்திங்கன்னா உதவும். மற்றவர்களுடைய காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனங்களானது தேவை. உழைப்புகளானது உங்களுக்கு வீணாகலாம். எனவே திட்டமிட்டு எதையுமே செய்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது நல்லது. வாடிக்கையாளர்களை அனுசரித்து நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்கும். கடனுக்கு பொருள்களை அனுப்பும்போது எச்சரிக்கையானது தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும். மேலதிகாரிகளுடன் கவனமாக பேசுவது நல்லது. குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகளானது உண்டாகலாம். பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாமல் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்களானது இப்பொழுது வெற்றிகரமாக முடியும். கோபத்தை குறைப்பது நன்மையை தரும். கலைத்துறையினருக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடிய காலமாக இது அமையுங்க. தொடர் பணிகளால் களைப்படைவீர்கள். வாழ்க்கையினுடைய முக்கிய முடிவுகளை இப்பொழுது எடுப்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு உற்சாகமான காலமாக அமையுங்க. கட்சி பணிகளுக்காக கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்கும். நேரத்தை வீணாக்காமல் உபயோகப்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் நட்சத்திரநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால இயங்காமல் நின்று இருந்த இயந்திரம் இப்பொழுது இயங்க ஆரம்பிக்கும். தடைப்பட்ட வருமானங்களும் வரும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி பார்த்தீங்கன்னா நடத்தி முடிப்பீர்கள். தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வுகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரங்களானது விருத்தியாகும். அரசு ஊழியர்களினுடைய எதிர்பார்ப்புகளானது இப்பொழுது நிறைவேறும். தொழிலாளர்களுக்கு முன்னேற்றங்களானது உண்டாகும். மேலுமே தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும். செய்து வரக்கூடிய தொழிலில் லாபங்களானது அதிகரிக்குங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடங்களானது விலகும். குழந்தைக்காக ஏங்கி கொண்டிருந்த விருப்பங்கள் இப்பொழுது நிறைவேறுங்க. பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரப்போகிறது. பொன்பொருளும் உங்களுக்கு சேரும். செயல்களில் வெற்றியானது உண்டாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளானது விலகும். செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய குரு அவருடைய பார்வைகளால் தெய்வ அருளானது பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க. விஐபிகள் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் மாறுதலானது பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. செய்து வரக்கூடிய தொழிலினுடைய காரணமாகவும் வெளியூர் வாசங்களானது ஏற்படும். மேலுமே உங்களுக்கு பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். பிள்ளைகளால் பெருமையானது உண்டாகும். சூரியனால உங்களுடைய வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையானது உண்டாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு யோகமான ஒரு மாதமாக இருக்கும். கடந்த கால சங்கடங்கள் அனைத்துமே விலகுங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகளானது பூர்த்தியாகும். சமூகத்தில் தனி அந்தஸ்தானது உண்டாகும். குருவும் உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகங்களானது உண்டாவதனால அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது தேடி வருங்க. அரசு அலுவலகர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பதவி உயர்வுகளானது உங்களுக்கு கிடைக்கும். இழுபறியாக இருந்த விவகாரங்கள் முடிவிற்கு வரும். தன்னம்பிக்கையானது அதிகரிக்குங்க. பொன்பொருள் சேர்க்கையும் ஏற்படும். சுக்கிரனுடைய சஞ்சார நிலையும் சாதகமாக இருப்பதனால பல வழியிலுமே உங்களுக்கு லாபங்களானது கூடும். தம்பதிகளுக்குள் இணக்கங்களானது உண்டாகும்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.